SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் மற்றும் சார்ஜன்ட் ஒருவர் கைது. நாட்டில் அதிகரித்த டெங்கு நோயாளர்கள். கனடாவில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளம் தாய்க்கு நேர்ந்த துயரம். வீட்டில் 8 அடி நீளமான கஞ்சா செடி வளர்த்த நபர் கைது. மரங்களை கட்டிப்பிடித்து வாலிபர் செய்த கின்னஸ் சாதனை. தொடர்பன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். ரஷ்யா இராணுவத்தில் வேலைக்காக இலங்கையர்களை கடத்தியதாக கூறப்படும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் மற்றும் சார்ஜன்ட் ஒருவரையும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் குருநாகல் வெவரும பிரதேசத்தில் கைது செய்துள்ளது. ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் தொடர்பில் போலீசார் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். இராணுவ தலைமையகத்திலிருந்து ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகளின் பட்டியலையும் எடுத்துச் சென்றது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. ரஷ்யா மற்றும் உக்ரைனில் உள்ள கூலிப்படை முகாம்களுக்கு முன்னாள் இராணுவ வீரர்கள் கடத்தப்படுவது குறித்து போலீசார் தொடர்ந்தும் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். இலங்கையில் இந்த ஆண்டில் இதுவரையில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 23,000 அண்மித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் 4,899 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக அந்த பிரிவு குறிப்பிட்டுள்ளது. வடமாகாணத்தில் 4,397 பேரும், மத்திய மாகாணத்தில் 1,977 பேரும் டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளார்கள். அத்தோடு 4 சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவுகள் டெங்கு அபாயமுள்ள வலயங்களாக இனம் காணப்பட்டுள்ளன. அதன்படி இந்த ஆண்டில் இதுவரையில் 22,943 டெங்கு நோயாளர்கள் நாட்டில் பதிவாகியுள்ளனர். எனவே டெங்கு நோய் பரவலிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. கனடாவில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 2 பிள்ளைகளில் இளம் தாய் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தில் 35 வயதான யாழ் வல்வெட்டித்துறையைச் சொந்த இடமாக கொண்டு இளம் தாய் ஒருவரே உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த 7ஆம் தேதி அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. கனடாவில் கணவர் மற்றும் 2 பிள்ளைகளுடன் வசித்து வந்த நிலையில் திடீரென உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவில் பத்திரகாளி கோவிலில் அருகாமையிலுள்ள வீட்டில் 8 அடி 700 அடி நீளமான கஞ்சா செடியினை வளர்த்த நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியஸ்தகர் ஜெகத் விஷாந்த் தலைமையில் யாழ் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினரும் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரும் இணைந்து தேடுதலில் ஈடுபட்டு வீட்டில் வளர்த்ததாக 46 வயதான வீட்டின் உரிமையாளரை கைது செய்துள்ளனர். முன்னாள் இராஜாங்க அமைச்சர் டயனா காமகேவை ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து நீக்குவதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்தை ரத்து செய்யுமாறு கோரி அவர் தாக்கல் செய்த மனுவை எதிர்வரும் 28ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனு காமினி அமரசேகர, குமுதுனி விக்ரமசிங்க மற்றும் மஹிந்த சமயவர்த்தன ஆகிய மூவரடங்கிய உயர் நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது டயனா காமகே சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சைபர் முஸ்தபா நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இந்த மனு தொடர்பான தீர்மானத்தை அறிவிப்பதற்கு தேர்வு வழங்குமாறு குறிப்பிட்டிருந்தார். அதன்படி மனுவை இம்மாதம் 28ஆம் தேதிக்கு விசாரணைக்கு கொள்ளுமாறு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சையத் பிரேமதாச, பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார உள்ளிட்டோர் குறித்த மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிட்டுள்ளார்கள். உலகச் செய்திகள். கானாவைச் சேர்ந்த அபுபக்த தாகிரு 29 வயதான இவர் வனவியல் ஆர்வலர் ஆவார். இவர் 1 மணி நேரத்தில் 1123 மரங்களை கட்டிப்பிடித்து கின்னஸ் உலக சாதனை படைத்துள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பை ஊக்குவிக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட இந்த சாதனை தொடர்பான வீடியோவை உலக கின்னஸ் சாதனை நிறுவனம் இணையத்தில் பகிர்ந்துள்ளது. அதன்படி சராசரியாக 1 நிமிடத்தில் 19 மரங்களை கட்டிப்பிடித்துள்ளார். இந்த சாதனையான டஸ்கெகி தேசிய வனப்பகுதியில் நிகழ்த்தப்பட்டுள்ளது. ஆன்லைனில் பகிரப்பட்ட இந்த வீடியோ இன்ஸ்டாகிராமில் 9 லட்சத்துக்கும் அதிகமான பார்வையாளர்களுடன் வைரலானது. அபூபக்கரின் சாதனைக்காக சமூக ஊடக பயனாளர்கள் அவரை பாராட்டியுள்ளார்கள். சாதனை பற்றி அபூபக்கர் கூறுகையில், இந்த உலக சாதனையை அடைவது நம்ப முடியாத அளவுக்கு
வெகுமதி அளிக்கின்றது. இது நமது சுற்றுச்சூழல் அமைப்பின் மரங்களின் முக்கிய பங்கையும் எடுத்து காட்டுவதற்கான ஒரு அர்த்தமுள்ள செயலாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் மற்றும் சார்ஜன்ட் ஒருவர் கைது. நாட்டில் அதிகரித்த டெங்கு நோயாளர்கள். கனடாவில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளம் தாய்க்கு நேர்ந்த துயரம். வீட்டில் 8 அடி நீளமான கஞ்சா செடி வளர்த்த நபர் கைது. மரங்களை கட்டிப்பிடித்து வாலிபர் செய்த கின்னஸ் சாதனை.